நாகினி ஆட்டம் ஆடுறீங்க நாகினி ஆட்டம் உங்களுக்கெல்லாம் நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருல. இப்படிதாங்க ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ புரட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷ வந்து 188 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 119 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் வந்து போயிருச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்படியாவது ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னும் ஒரு 100 150 ரன் வந்து எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு 300 ரன்னுக்கு மேல வந்து லீடு வந்துருவாங்க. இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியா கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஸ்ரீலங்கா நினைச்சதே வேறங்க. இன்னைக்கு வந்து பேட்டிங் பண்ணும்போது நேற்று நைட் மேட்ச் வேணா வந்த விஸ்வா பெர்னாண்டோ வந்து வேமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தனஜயா டி செல்வாவும் கமிண்டு மெண்டிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. நாங்க போன இன்னிங்ஸ்ல மட்டும் இல்லப்பா, இந்த இன்னிங்ஸ்ல பட்டைய கலப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாங்க. இதுல ஒரு கட்டத்துல தனஜயா டி செல்வா கூட வந்து செஞ்சுரி அடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து மெய்தியாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா கமிண்டு மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் 164 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவரோட அதிரடியான ஆட்டத்தினால ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல 418 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா பெரிய டார்கெட்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். இந்த மேட்சை பங்களாதேஷ் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா 511 ரன் எடுத்தாதான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே அப்பயே நம்ம முடிவு பண்ணிட்டோம், பங்களாதேஷ் வந்து இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. வேணும்னா இந்த மேட்சை வந்து டிராப் பண்றதுக்காண்டி கஷ்டப்பட்டு விளையாடலாம், விக்கெட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். சரி, அதுக்கு தகுந்தாப்புல பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா முகமது ஹாசன் ஜாயை வந்து ரொம்ப வேகமா விஸ்வா பெர்னாண்டோ வந்து வந்தவொடனே தூக்கிட்டாருங்க. சரி, இவர் அவுட் ஆனா என்ன, அடுத்து ஜாகிர் ஹாசனும் சாண்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்போ வந்து ரஜிதா இருந்துகிட்டு நான் வந்து சாண்டோவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாண்டோவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜாகிர் ஹாசனை வந்து பாத்தீங்கன்னா லைரு குமாரை வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் விஸ்வா பெர்னாண்டோ வந்து நான் வந்து இன்னும் என் பங்குக்கு 2 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் அடுத்தடுத்த 2 விக்கெட்டை வந்து எடுத்தாரு. இதனால பங்களாதேஷ்னால இன்னைக்கு நாள் முடிவுல வெறும் 47 ரன்னு தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு. ஆனா 5 விக்கெட் வந்து போயிடுச்சு. இதை வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது, நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா இதே மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை இனிலாம் வந்து பங்களாதேஷ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நாளைக்கு எவ்வளவு தூரம் இந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் இழுக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா மிகப்பெரிய ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது. ஸ்ரீலங்கா வந்து அந்த அளவுக்கு வெறியோட இந்த மேட்சை வந்து விளையாண்டாங்க. ஏன்னா ஓடிஐ சீரீஸ்ல வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த அளவுக்கு பங்களாதேஷை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து அடிச்சிட்டாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா நாளைக்கு பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.